எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல 2 லெசன். ஒன்னு வந்து சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இன்னொன்னு பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ரைட்டா? முதல்ல இது உணருங்களேன். ஆக்சுவலா பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் ரெண்டும் சேர்த்து ஸ்டேட் போர்டுக்கு என்னவோ ஒரு லெசனா தான் இருக்கும். எப்பவுமே ஸ்டேட் போர்டுக்கு ஒரே லெசன் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். பட் காம்படிட்டிவ் சரி, சிபிஎஸ்சி நீங்களும் சரி 2 லெசனா படிப்பீங்க. எப்பவுமே நீட் பிசிக்ஸ் கண்டிப்பா 3 கொஸ்டின், ஜேஇ பிசிக்ஸ் 2 கொஸ்டின், சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல 1, பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி நேத்து பார்த்தோமே அதுல 1, கெப்பாசிட்டன்ஸ்ல 1. எப்பவுமே இந்த மாதிரி தான் அந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் இருக்கும். ரைட்டா? ஒரே நிமிஷம். கெப்பாசிட்டன்ஸ்ல 1. அப்போ கெப்பாசிட்டர்ல சில நாட்கள்ல 2 கொஸ்டின் கூட கேட்கலாம். ஏன்னா டாபிக் ரொம்ப வைடு, பெருசு. 3 கிளாஸ் தேவைப்படும், ஃபுல்லா முடிக்கணும். அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் நல்லா கற்றுக் கொடுக்குறேன், நீங்களும் சூப்பராக கற்றுக்கோங்க. கெப்பாசிட்டர்ஸ் இன்னும் 20 வருஷம் ஆனாலும் உனக்கு மறக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி படிக்கணும் எல்லாருமே, ரொம்ப நல்லா கற்றுக்கணும். கற்றுக்கலாமா? ரைட். கெப்பாசிட்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, இங்க பாரு, கெப்பாசிட்டர்னா என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இதுக்கு பேரு ரெசிஸ்டார். ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கு பாருங்களேன். கரண்ட் போகும் பொழுது அதை அப்போஸ் பண்ணா, கரண்ட் போகும் பொழுது அதை அப்போஸ் பண்ணா ரெசிஸ்டார். ரெசிஸ்டார், ரெசிஸ்டார் அப்படின்றது இந்த காம்போனன்ட். நீங்க கையால தொட்டு பார்க்கலாம், அது ஒரு பொருள். உன் கையில வச்சா அது உனக்கு தெரியும், உங்களால உணர முடியும். அதுல இருந்து ஆஃபர் ஆகிறது தான் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டார் உடம்பு மாதிரி, ரெசிஸ்டன்ஸ் உயிர் மாதிரி. புரிஞ்சிருக்கும் உனக்கு? உடம்பு, ரெசிஸ்டார் ஒரு பொருள், அதுல இருந்து ஆஃபர் ஆகிறது ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரிதான் இங்க கெப்பாசிட்டர். இந்த மாதிரி போட்டா இதுக்கு பேரு கெப்பாசிட்டர். ஒரு 5 ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு ஏதாவது எலக்ட்ரானிக் கடைக்கு போயிட்டு அண்ணா அண்ணா ஒரு ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு சின்னதா இந்த மாதிரி ஒரு பாம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு நம்ம வெடி வெடிப்பு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி. அதுல 1 லீட் பெருசாகவும் 1 லீட் சின்னதாகவும் இருக்கும். இப்படி இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேனை கழட்டும் போது பார்த்துருங்களேன், அதுல ஒயிட் கலர்ல ஒரு சின்னதா டப்பா மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். அதுதான் கண்டென்சர்னு சொல்லியிருப்பாங்க. உங்க வீடுகள்ல உங்க அப்பா சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்ப, ஃபேன் ஸ்லோவா ஓடுது இந்த ஃபேனுக்கு கண்டென்சர் மாத்தணும். இந்த டயலாக்லாம் உங்க வீட்டுல அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. எலக்ட்ரிஷியன் அண்ணா வருவாங்க, மேலே ஏறுவாங்க, ஃபேனை கழட்ட மாட்டாங்க, கண்டென்சரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வேற கண்டென்சரை போடுவாங்க. அப்படியே ஃபேனு கரகரன்னு சுத்தும். ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அப்ப கண்டென்சர், கண்டென்சர், கெப்பாசிட்டர் எல்லாம் ஒரு வார்த்தை தான். கெப்பாசிட்டர்னா இதான் சிம்பிளா சார்? ஆமா. எப்படி ரெசிஸ்டாருக்கு இப்படி சிம்பிள் போடுறீங்களோ இப்படி போட்டீங்கன்னா இதுக்கு பேரு கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் உடம்பு, அதுல இருந்து ஆஃபர் ஆகுற கெப்பாசிட்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் உயிர். ஸோ கெப்பாசிட்டர்ல இருந்து வர்றது கெப்பாசிட்டன்ஸ். எதுக்காக கெப்பாசிட்டர்னு ஒரு எலக்ட்ரானிக் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுக்கு இருக்கு? இட் இஸ் a எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். இட் இஸ் a எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். கெப்பாசிட்டரோட வேலை என்னடா அப்படின்னு ஒன்று பார்த்து கேட்டா, எனர்ஜியை ஸ்டோர் பண்றது தான் சார் இதோட வேலை. இட் இஸ் a எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். சார்மிகா குட் ஈவினிங் பை. இட் இஸ் a எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. யானன் குட் ஈவினிங் பை. ரைட், உள்ள போயிடலாமா? அப்ப கெப்பாசிட்டர்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். கெப்பாசிட்டர்னா யாரு, கெப்பாசிட்டன்ஸ்னா யாரு? கெப்பாசிட்டர் அந்த பொருள், கெப்பாசிட்டன்ஸ் அதுல இருந்து ஆஃபர் ஆகிற ப்ராப்பர்ட்டி. ரைட், சிம்பிள் சி தான் பார்த்துட்டீங்க. லெட் அஸ் கன்சிடர் எ கண்டக்டர். இது ஒரு கண்டக்டர் ஹேவிங் எ சார்ஜ் பிளஸ் கியூ. இது ஃபுல்லா கியூன்னு ஒரு சார்ஜ் நம்ம வச்சிருக்கோம், கியூன்னு ஒரு சார்ஜ் வச்சிருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, எங்கெல்லாம் கியூ இருக்கோ அங்கெல்லாம் பொட்டென்ஷியல் இருக்கும். நேற்று சொல்லி கொடுத்தேன். V equal to Q by 4 pi epsilon naught R. ஆமா சார், Q இருந்தா V இருக்கும். அப்ப Qவும் Vயும் directly proportional சொல்ல வரீங்களா? ஆமா. Q is directly proportional to V. இங்க உணருங்க, நிறைய சார்ஜஸ் இருந்தா நிறைய பொட்டென்ஷியல் இருக்கும், கம்மியான சார்ஜஸ் இருந்தா கம்மியான பொட்டென்ஷியல் இருக்கும். உங்ககிட்ட இங்க ஒரு கொஸ்டின் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். Q equal to some constant into V.
இந்த கான்ஸ்டன்ட் தான் வேற யாரும் இல்ல, கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் இது ஒரே ஒரு கண்டக்டர், ஒரே ஒரு கண்டக்டர், அதனால கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர்னு சொல்லணும். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் Q equal to CV, Q equal to CV. அப்ப C தான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர். சார் புரிஞ்சிருச்சு. அப்ப C equals to Q by Vங்களா? இனிமேல் Cக்கு ஃபார்முலா சொல்ல சொன்னா இதான் நாங்க சொல்லணுமா? ஆமா. கெப்பாசிட்டன்ஸ் ஜெனரல் ஃபார்முலா சொல்லுங்க வேணா, Q by V, Q by V. சார் நல்லா இருக்கு. சார்ஜோட யூனிட் கூலும் தானே. யூனிட் ஆஃப் C, யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கூலும் பெர் வோல்ட், கேபிட்டல் C போடணும். கூலும் பெர் வோல்ட், ஏன்னா பொட்டென்ஷியல் வோல்ட் மேல கூலும். அப்ப CV பவர் மைனஸ் ஒன்னா. ஆமா பாரு, நான் கதை சொல்ற மாதிரி அழகா பொறுமையா சொல்றேன். கதையை மட்டும் ஜாலியா கேட்டுனே வாங்க. திருப்பி ஒரு நோட் எடுத்து கண்ணை மூடனா கடகடகடன் என்னெல்லாம் கதை உன் காதுல விழுந்ததோ அதெல்லாம் எழுதணும். உன் அப்சர்விங் லெவல் அவ்வளோ நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்னால சுவாரஸ்யமா சொல்லிட முடியும். நீ அதை சுவாரஸ்யமா உள்ள வாங்கி உனக்குள்ளார பத்திரமா வச்சுக்கிட்டு எப்பவுமே மறக்காத மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சினிமாவோட கதையை எத்தனை டைம் சொல்ல சொன்னாலும் சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி நீ கேட்கலாம் இது சினிமாவும் இதுவும் ஒன்னான்ட்டு. யார் சொல்றாங்கன்றது முக்கியம். ரைட்டா? ரைட். CV பவர் மைனஸ் எல்லாமே சூப்பர் சார். அப்ப வேற ஏதாவது யூனிட் இருக்கா? ஃபாரட். அப்ப யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஃபாரட். படிங்க. யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஃபாரட். சார் ஃபாரட்ன்றது பெரிய யூனிட் ஆச்சு. ஆனா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அவங்க மைக்ரோ ஃபாரட்னு கொடுத்தா நாங்க என்ன பண்ணணும்? 10 பவர் மைனஸ் 6 ஃபாரட்னு வச்சு சம் போடணும். ஒருவேளை நானோ ஃபாரட்னு கொடுத்தாங்கன்னா -9 ஃபாரட்னு வச்சு சம் போடணும். இன்னும் கம்மியா வாங்க சார், மில்லி ஃபாரட்னு கொடுத்தாங்கன்னா -3 ஃபாரட். பிகோ ஃபாரட் தான் அதிகமா பார்ப்பீங்க, 10 பவர் மைனஸ் 12 ஃபாரட். ப்ராப்ளம் சால்விங்ல இதெல்லாம் நீங்க அடிக்கடி சந்திப்பீங்க. இப்போ ஒரு ஹை சொல்லி தூக்கி உள்ள போட்டு வச்சுக்கோ. மைக்ரோ ஃபாரட், நானோ ஃபாரட், மில்லி ஃபாரட், பிகோ ஃபாரட் நம்பர்ஸ் இருந்ததுன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க கொடுக்கணும். சூப்பரா இருக்கா? எல்லாம் நல்லா புரிஞ்சிச்சுல? ஸோ Q இருந்தா V இருக்கும், C கான்ஸ்டன்ட், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். ஓகே ரைட். கொஷின் நம்பர் 1 ஏற்கனவே கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின், உங்களுக்கு கேட்கக்கூடிய போர்ட் கொஷின். யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர். ஜாலியா கவனிங்க, எங்க புரியலன்னா திருப்பி என்கிட்ட சொல்லிடுங்க. கெப்பாசிட்டர் இஸ் டிபெண்ட்ஸ். Capacitance of a capacitor is depends. Option 1 charge. Charge na Q le. Option 2 potential. Option 2 வந்து potential V. Third charge and potential. Fourth எதுவுமே இல்லைன்றதுனால நன்னு. ஃபார்முலா சொல்லிடுறேன். Cக்கு பதிலா Q by V. உங்களோட நேரம் இங்க தொடங்குது. எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? கெப்பாசிட்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? Sir, option 3. Option 3 charge and potential. வேற? Sir, option 4. Option 4. Option 4 யாருமா? யார் சொன்னது ஆப்ஷன் 4? தனஸ்ரீயம்மா. ரைட். வேற? பேசுங்கப்பா, நான் தானே. உனக்கு என்னெல்லாம் மனசுல படுது சொல்லு. ஆப்ஷன் 3 வந்திருக்கு, ஆப்ஷன் 4 வந்திருக்கு. மத்த பசங்க நாங்க ஆட்டத்துக்கே விளையாட வரல அப்படின்ட்டியா? ரைட். ஆப்ஷன் 3 நீ என்ன யோசிப்பன்னு எனக்கு தெரியுது. வர்ஷிகா நீ என்ன பண்ணிருக்கன்னா, C is proportional to Q, C is inversely proportional to V ன்னு யோசிச்சிருக்கு. இது தப்பு. ஏன்னா Qவும் Vயும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். C வந்து கான்ஸ்டன்ட். C கான்ஸ்டன்ட்னா C equal to Q by V. இங்க பாருங்களேன், ஒரு கூலும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1 வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா Qவும் Vயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரு கூலும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1 வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும். 2 கூலும் 2 வோல்ட், 3 கூலும் 3 வோல்ட். பாரு, எல்லாத்துலயும் ஆன்சர் ஒன்று தானே. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜை பொறுத்தோ பொட்டென்ஷியலை பொறுத்தோ இருக்காது. ஆனா வருஷம் பசங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? டைரக்டா பார்த்ததும் நம்ம சின்ன பிள்ளைல என்ன பழக்கப்பட்டிருக்கீங்க? நேரா இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், கீழே இருந்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆனா இது கான்ஸ்டன்டா நானும் உனக்கு
புரிய வைக்கிறதுக்கு ஆரம்பத்துல இருந்து கான்ஸ்டன்ட் வார்த்தையை பயன்படுத்தினா ஆனா யாரும் அதை சட்டுன்னு கவனிக்கல. இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் உங்களோட சிபிஎஸ்இ போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் தெரியாம போயிட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் அடிச்சு விட்டுறாரு. கெபாசிட்டன்ஸ் ஆஃப் a கெபாசிட்டர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியல். அப்போ இங்க ஒரு இன்ட்டு போட்டு ஒரு லைன் எழுதி தரேன், சும்மா இருக்கும்போது படிச்சிரு. கெபாசிட்டன்ஸ் இஸ் independent of charge and potential difference. பை இதுக்கு இன்ட்டு போட்டுக்கோ. சார்ஜுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் கெபாசிட்டன்ஸுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏன்னா கியூவும் வியும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், சி கான்ஸ்டன்ட் மறந்துடாத. சரி வேற மாதிரி எங்களை எப்படி சார் ஏமாத்துவாங்க கவனிங்க. சார்ஜஸ் இன்க்ரீசஸ் 2 times, find the new capacitance. நம்மால என்ன பண்ணுவீங்க? C equal to Q by V. Charge capacitance is independent on. புரியல. capacitance Sir, independent of charge and potential difference. சார்ஜுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் அவங்க ரெண்டு பேரும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சிக்கும் கியூக்கும் விக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இங்க பாருங்களேன், எல்லாரும் கவனிங்க. சார்ஜை 2 times இன்க்ரீஸ் பண்றேன், ஃபைண்ட் த நியூ கெபாசிட்டன்ஸ். நம்ம ஆளுங்க எப்படி யோசிப்பீங்க? C is directly proportional to Q. அப்ப 2 times அதிகமாகுதுன்னா ஆன்சர் 2C சார். உன்னை ஏமாத்துறதுக்கு ஆப்ஷன் ஏல இருக்கும். டிக் பண்ணிட்டு அப்படியே உணர்ச்சி பொங்க என்ன சொல்றது ஜாலியா வெளில வருவேன், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ பண்ணது தப்புன்ட்டு. சார்ஜ் 2 times அதிகமாகுதுன்னா பொட்டன்ஷியலும் 2 times அதிகமாயிடும், 2 2 கேன்சல் ஆயிடும். சி மாறாது. சார்ஜை பொறுத்தோ பொட்டன்ஷியலை பொறுத்தோ கெபாசிட்டன்ஸ் மாறாது. கத்துக்கிட்டீங்களா? அப்ப Q 2 times இன்க்ரீஸ் ஆனா கெபாசிட்டன்ஸ் மாறாது, கான்ஸ்டன்ட். மறக்க மாட்டீங்களா? சூப்பரான சம் பாருங்க. கெபாசிட்டன்ஸ் ஆஃப் a capacitor is depends. இங்க நன்னு சார், ஆனா அதுக்கு வேற ஒரு ஆன்சர் இருக்கு, அடுத்த டாபிக்ல வருது. நல்லா கத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, அடுத்தது சார் ஃபார்முலா கத்து கொடுத்துட்டீங்க. C equal to Q by V. யூனிட் கத்து கொடுத்துட்டீங்க. ஃபாரட், மைக்ரோ ஃபாரட், மில்லி ஃபாரட், நானோ ஃபாரட், பிகோ ஃபாரட். இதெல்லாம் யூனிட் ஆஃப் கெபாசிட்டர்னு பேசிட்டீங்க. கெபாசிட்டர் எப்படி சார் இருக்கும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் உங்க போர்டுக்கு சூப்பரான 3 மார்க். காம்படிட்டிவ்க்கு இதுல இருக்கிற ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கத்து கொடுக்குறேன், சூப்பரா கத்துக்கோங்க. கெபாசிட்டன்ஸ் ஆஃப் a parallel plate capacitor. இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. parallel plate capacitor ரொம்ப முக்கியமான ஆள்னு வச்சுக்கேன். உங்க கிளாஸ் ரூம்ல யாராவது ஒருத்தவங்க இருப்பான்ல, அந்த மாதிரி. capacitance of a parallel plate capacitor. capacitance of a parallel plate capacitor. நான் என்ன எழுதி தரணும் அதான் நோட்ஸ், அது அப்படியே போய் எழுது, மார்க்லாம் குறைக்க மாட்டேன். ரைட். parallel plate capacitorனா என்னங்க சார்? உங்களுக்கு தெரியுமா? கெபாசிட்டர்னா மேல ஒரு பிளேட் இருக்கணும், கீழே ஒரு பிளேட் இருக்கணும், அது d டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருப்பாங்க. மேல பாசிட்டிவ் பிளேட்டா இருக்கும், கீழே நெகட்டிவ் பிளேட்டா இருக்கும். உனக்கு புரியறதுக்காக நான் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். மேல பாசிட்டிவ் பிளேட், கீழே நெகட்டிவ் பிளேட்டா இருக்கும். ரைட்டா? இப்படி இருந்தாதான் இதுக்கு பேரு கெபாசிட்டர். இதோட சிம்பிள் சொல்லி கொடுங்க சார். இந்த மாதிரி parallel லைன் போட்டா கெபாசிட்டர். சார் ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கோம், ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு போட்டா என்ன சார் இது பேட்டரி. ரைட்டா? செல்லுன்னு படிச்சிருப்பீங்க 10th. பேட்டரி செல்லு ரெண்டும் parallel லைனா இருந்தா இந்த சிம்பிளோட பேரு கெபாசிட்டர். அதுல இருந்து வர்றது கெபாசிட்டன்ஸ். ரைட். அடுத்தது மேல இருக்கிற சார்ஜ் பிளஸ் Q, கீழே இருக்கிறது மைனஸ் Q. உங்களுக்கு தெரியுமா 2 ஈக்குவல் சார்ஜா இருக்கணும். மேல 10 கூலும்னா கீழே 10 தான் இருக்கணும். மேல 20 இருக்கணும்னா கீழே 20 தான் இருக்கணும். ஆனா மேல பிளஸ் தான் இருக்கணும், கீழே மைனஸா இருக்கணும். அப்படி இருந்தாதான் கெபாசிட்டர். உன் இஷ்டத்துக்கு மேல 10 இருக்கு கீழே 20 இருக்கு அப்படின்னா அது கெபாசிட்டர் கிடையாது. 2 பிளேட் தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு கெபாசிட்டரா இருக்கணும்னா செப்பல் மாதிரி இருக்கணும், ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கணும். ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ். லெஃப்ட் லெக் எப்படி இருக்கு, ரைட் லெக் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் இந்த பென் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஆர்வமா கிளாஸ் எடுக்கிற நேரத்துல ஏதாவது ஒன்று பண்ணும். ரைட். ஸோ யாரை தேடி போயிட்டு இருக்கோம்னா கெபாசிட்டரை தேடி போயிட்டு இருக்கோம். சார் கெபாசிட்டன்ஸ் ஆரம்பிக்கும் போது C equal to Q by V ஆரம்பிச்சிடுமா?
உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? சிக்மாவுக்கு பதிலா Q by Aன்னு கத்து கொடுத்தேன் போன லெசன்ல, சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல. சிக்மா யாரு? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. அப்ப Q வேணும்னா சிக்மா ஏ. முதல்ல Q கண்டுபிடிச்சிக்க. நம்ம நேத்து கிளாஸ் ஃபுல்லா ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தோம். dv equal to minus of e dot dx ன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். potential difference equal to electric field into dx. ரைட்டா? இதுல v மட்டும் வேணும்னா e dot d. ஞாபகம் இருக்கா நேத்து உனக்கு? எப்பெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்கறாங்களோ அப்பெல்லாம் பொட்டென்ஷியல் பை டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொன்னா, அப்ப விக்கு பதிலா இ டாட் டி. இ டாட் டி கத்துக்கிட்டீங்களா? முதல்ல கியூக்கு பதிலா சிக்மா ஏ, விக்கு பதிலா இ டாட் டி. காஸ்லா சொல்லி கொடுத்தேன் போன லெசன்ல. புது பசங்க தெரியாத பசங்க கவலைப்படாது, நான் இன்னொரு டைம் சொல்லி தரேன். இப்ப இங்க என்ன சொல்லி தரேனோ அதை நல்லா கத்துக்கணும். காஸ்லால ஒரு பிளேட்டா இருந்தா இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட், இந்த பக்கம் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். உனக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ரெண்டு பிளேட்டா இருந்தா அவுட் சைட்ல ஃபீல்டு 0. நான் உன்னை கேட்டா நீ சொல்ல மாட்டேன்னு தான் நானே சொல்லிட்டு இருக்கேன். அவுட் சைட்ல ஃபீல்டு 0, அவுட் சைட்ல ஃபீல்டு 0. இன்சைட்ல ஃபீல்டு சிக்மா பை எப்சிலான் நாட். ஞாபகம் வந்துச்சா பாருங்க? காஸ்லால ஒரு பிளேட்டா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஒரு பிளேட்டுக்கு அந்த பக்கமும் ஒரு பிளேட்டுக்கு இந்த பக்கமும். ரெண்டு பிளேட்டா இருந்தா அவுட் சைட்ல 0. தெரியாத பசங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அவுட் சைட்ல 0, இன்சைட்ல சிக்மா பை 1 எப்சிலான் நாட். இது ஒரு பிளேட்டா இருந்தா பை 2 எப்சிலான் நாட், ரெண்டு பிளேட்டா இருந்தா பெட்வீன்ல 1 எப்சிலான் நாட். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மேல இருந்து கீழே வருது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மேல இருந்து கீழே வரதுனால பெட்வீன்ல எவ்வளவு தெரியுமா? சிக்மா பை எப்சிலான் நாட். இந்த ஈக்கு பதிலா சிக்மா பை எப்சிலான் நாட்டை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கொஸ்டின் படிக்க படிக்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்களேன். சரி, ஃபுல்லா ஒரு டைம் டெரிவேஷன் போட்டு காமிச்சிருங்க. சிக்கு பதிலா கியூ பை வி. இப்பதான் சொன்னேன் கியூக்கு பதிலா சிக்மா ஏ. இப்பதான் மறுபடியும் சொன்னேன் விக்கு பதிலா இ டாட் டி. ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை 1 எப்சிலான் நாட். சி ஈக்குவல் டு சிக்மா ஏ பை சிக்மா பை எப்சிலான் நாட் இன்டு ஒரு டி. சிக்மா சிக்மா போனதுனால ஏ எப்சிலான் நாட் பை டின்னு சூப்பரா கத்துக்கணும். பை இதுல எவ்வளவு முறை தெரியுமா சம் கேட்டிருக்காங்க? காட்டினா அப்படியே அசந்து போயிடுவீங்க. ரொம்ப ஈஸி ஃபார்ம்ல 3 மாடல் சம் இங்க உட்காந்துருக்கு. தோ சொல்லித்தரேன். முதல்ல கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். என்னபா ஃபார்ம்ல? எப்சிலான் நாட் ஏ பை டி. ஒன்றும் இல்லை, அப்படியே டக்குன்னு பிளாங்க் ஆகிக்கும். சொல்றதுனால காலம். இது ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். மேல ஒரு பிளேட் இருக்கும், கீழே ஒரு பிளேட் இருக்கும். இப்படி இருந்தா இது ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு? அந்த கெப்பாசிட்டர்ல எவ்வளவு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும்? ஒன்றும் இல்லை, போவோம் டிஃபன் பாக்ஸ் ஞாபகப்படுத்தி பாரு. வருஷம் ஃபுல்லா எடுத்துட்டு போறல, உனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அந்த டிஃபன் பாக்ஸ் நீங்க ஞாபகப்படுத்தி பாரு. அந்த டிஃபன் பாக்ஸ்ல எவ்வளோ லஞ்ச் வைக்க முடியும்ன்றதை யோசிச்சு பாரு. அதுதான் அதோட கெப்பாசிட்டி. கரெக்டா? கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கும், டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆமா சரி. ஒருவேளை பெரிய ஏரியாவா இருந்தா நிறைய கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். யோசிச்சு பாரு, பெரிய பேக்கா இருந்தா நிறைய ட்ரெஸ் அள்ளி போடலாம். டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கும். டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப C is directly proportional to A, C is inversely proportional to D. Inversely proportional to D. உங்களுக்கு தெரியுமா ஏரியா, இந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் ஜாமெட்ரின்னு சொல்லணும். அளவு ஜாமெட்ரி. உங்களுக்கு தெரியுமா கெப்பாசிட்டர் இஸ் டிபெண்ட்ஸ். டிபெண்ட்ஸ் ஏரியா டிஸ்டன்ஸ்ன்றதுனால ஜாமெட்ரி ஆஃப் அ கண்டக்டர். ஜாமெட்ரி ஆஃப் அ கண்டக்டர் அண்ட் அதோட நேச்சர், நேச்சர் ஆஃப் மீடியம். இதுவுமே ஒரு பிரமாதமான கொஸ்டின். இப்ப போன கொஸ்டின்ல நன்னு ஒரு ஆப்ஷன் போட்டல, அந்த நன்னுக்கு பதிலா நீங்க இதை தான் எழுத போறீங்க. capacitance of a capacitor depends geometry of a conductor and nature of a medium. சூப்பரா இருந்த அந்த கொஸ்டின். வெயிட் பண்ணு ஒரே நிமிஷம். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட், 5 செகண்ட்.
ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் ஒரு வேலை மட்டும், சின்ன வேலை. அதை பார்த்துட்டே இரு. இங்க இருந்து பாருங்க. ஹலோ பாப்பா, சாரிப்பா, இப்போ கிளாஸ் வந்துட்டேன். ஃப்ரீயா இருக்கியா? வெளியே போலான்ட்டு சொல்லு. வெளில போயிட்டியா? சரி சரி. இல்ல எப்ப வீட்டுக்கு போவேன்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேல ஆகும். சரி சரி, வரல. இல்லப்பா, ஒரு கொஷின் பேப்பர் ஒன்று ஆப்ல அப்லோட் பண்ண 6 மணிக்கு டெஸ்ட் சொல்லி மறந்து போயிட்டேன். ஐயோ, வெளில வந்துட்டேன். பரவாயில்ல, சரி பாத்துக்கலாம், என்ஜாய் பண்ணி. டெஸ்ட் 7 மணிக்கு மேல மாத்து. நீ டெஸ்ட் போடும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் பாத்துறேன். நீ வெளில போயிட்டு வா, நைட் பாத்துக்கலாம். சரி, பை. ரைட், ஒரு ரிப்பீட்டர்ஸ்க்கு டெஸ்ட் கொடுக்க மறந்துட்டேன், அதனால டெஸ்ட் சொல்லிட்டு வந்துட்டேன். ரைட், கெப்பாசிட்டர் இஸ் டிபெண்ட்ஸ் ஜியோமெட்ரி ஆஃப் அ கண்டக்டர் அண்ட் நேச்சர் ஆஃப் த மீடியம். என் கூட படிச்சிடலாமா? இந்த கொஸ்டின் படிச்சிருவோமா? இங்க பாருங்க, கொஸ்டினோட பேரு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். முதல்ல அழகா என்ன பண்றீங்க, 2 பிளேட் ஒன்று சூப்பரா இந்த மாதிரி ஒரு பிளேட் போடுங்க, இந்த மாதிரி ஒரு பிளேட் போடுங்களேன். போட்டிங்களா? 2 பிளேட். மேலே ஃபுல்லா பாசிட்டிவ் போட்டு காட்டிக்கும், கீழே ஃபுல்லா நெகட்டிவ் போட்டு. நேற்று கொஸ்டின் முடிச்சு எழுதி அனுப்புங்கன்னா 6 பேர் அனுப்பிச்சிங்க. மற்ற பேர்லாம் என்ன பண்ணீங்கன்னு தெரியல. பேர் சொல்லி ஏன் எழுதலன்னு கேட்டா நல்லா இருக்குமா சொல்லி பார்க்கணும். நீங்களா பெரிய பிள்ளைங்க தானே, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. வேலை கொடுத்தா அதை செஞ்சு முடிக்கணும். ரைட்டா? நான் 2-3 நாளா இந்த ரிப்பீட்டரை பார்த்துட்டு இருக்கிறதுனால உன்னை சரியா கவனிக்க முடியல. கொடுக்குற வேலையை நீ ஒழுங்கா செய்யலைன்னா சரி. இப்போ நான் லாஸ்டா பேசுறேன். மேலே பிளஸ், கீழே மைனஸ். பெட்வீன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நீங்க காமிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் E = சிக்மா பை எப்சிலான் நாட் பெட்வீன்ல. இந்த கொஸ்டின் எப்படி சார் ஸ்டார்ட் பண்றது? லெட் அஸ் கன்சிடர் 2 plates separated by a distance of d. ஏரியா ஆஃப் த பிளேட் A. பாசிட்டிவ் சார்ஜ் மேல இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் கீழே இருக்கும். இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிரு. கெப்பாசிட்டன்ஸோட ஜெனரல் ஈக்குவேஷன் Q/V. Qக்கு பதிலா சிக்மா A, Vக்கு பதிலா E டாட் D. சிக்மா யாருன்னு நீங்க எழுதிடு. சிக்மா யாரும் இல்ல, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இதை எழுதி முடிச்சிருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கரெக்டா பெட்வீன்ல சிக்மா பை எப்சிலான் நாட்னு எழுதி தனியா பாக்ஸ் போட்டுரு. நேரா இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. சிக்மா A பை சிக்மா பை எப்சிலான் நாட். இங்க ஒரு D போயிடுச்சு. இங்க இருந்து A எப்சிலான் நாட் பை D பாக்ஸ் போட்டுருங்க. C is proportional to A சொல்லிருங்க. C is proportional to 1/D சொல்லிட்டு இதுக்கு பாக்ஸ் போட்டுரு. ஃபைனலா capacitance is depends geometry of a conductor and nature of medium. அவ்வளவுதான். 3 மார்க். சூப்பரா. இதுல இருக்கு 1 மார்க் கூட உனக்கு குறைக்க மாட்டேன். ஏன்னா சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நம்ம அழகா சொல்லிட்டோம். டயக்ராமோட கதை மட்டும் உனக்கு என்ன புரியுதோ அதை சொல்லு. And 2 plates separated by a small distance D. Upper plate having a charge positive, lower plate negative, separated by a distance D ன்னு சொல்லி முடிச்சிரு. ஏரியா ஆஃப் த பிளேட் ஏன்னு சொல்லிடு. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor Q/V. அங்க இருந்து சிக்மா A, சிக்மா யாரு, E யாரு, சப்ஸ்டியூஷன். ஃபைனலா A எப்சிலான் நாட் பை D. உங்களுக்கு தெரியுமா? 2வது ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, அழகா கத்துக்கிட்டேன். சரி, இது வந்து உங்களோட போர்டுக்கு, சிபிஎஸ்சி போர்டுக்கு. இங்க வாங்க, காம்படிட்டிவ் சைடு வாங்க. என்னெல்லாம் சார் சம் கேட்பாங்க? C = A எப்சிலான் நாட் பை D. இது ஃபர்ஸ்ட் சம். புரியல சார்? ஏரியா 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் 10 மில்லிமீட்டர். C வேல்யூ வேணும். ஏரியா 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர், 1 × 10⁻⁻6. ஏன்னா மில்லிமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 10⁻³ ஸ்கொயர்ன்றதுனால 6. எப்சிலான் நாட் 8.854 × 10⁻12. உங்க எல்லாருக்கும் தெரியும். 10 மில்லிமீட்டர் 10⁻³ மீட்டர். சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டியூஷன். இது மாடல் 1. எப்பவுமே உங்க போர்டுக்கு ரெகுலரா கேட்கறது. அடுத்தது ஏரியா 1க்கு கெப்பாசிட்டன்ஸ் C1, வேற ஒரு ஏரியாவுக்கு கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? C2 கேட்குறாங்க. 1 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு கெப்பாசிட்டன்ஸ் 10 மைக்ரோஃபாரட். 2 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் கொஸ்டின். அப்ப D சேம்னு சொல்லிட்டாங்க, எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். C is proportional to A ல சம் போடணும். அப்படின்னா C2/C1 = A2/A1 அழகா கத்துக்கணும். C2 தேடி போயிட்டு இருக்கேன் சார். C1 10 மைக்ரோஃபாரட், A2 2 மில்லிமீட்டர் ஸ்கொயர், A1 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இப்ப இதெல்லாம் கேன்சல் ஆக போன்றதுனால நான் மீட்டருக்கு மாத்தல. அப்ப C2 =
20 மைக்ரோ ஃபேரட். உங்க ஆப்ஷன்ல 20 மைக்ரோ ஃபேரட் இருக்கும். இது செகண்ட் மாடல் சம்மு. அவ்வளவுதான், நம்பர் தான் மாறும், ஐடியாலாம் ஒண்ணுதான். எந்த வாத்தியார் சொல்லி கொடுத்தாலும் அவ்வளவுதான். டைரக்ட் ஃபார்ம்ல டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் எப்பவுமே. தென் ப்ரொபோஷனாலிட்டி சம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டி. என்ன இந்த டைம்ல டி கான்ஸ்டன்டா இருக்கணும், டி கான்ஸ்டன்டா இருக்கும். ரைட்டா? அடுத்தது தேர்ட் சம், மாடல் 3 சொல்லுங்க சார். ஏரியா கான்ஸ்டன்ட், ஏரியா கான்ஸ்டன்ட். அப்ப C is proportional to 1/d ல சம் போடணும். D1 டிஸ்டன்ஸுக்கு கெபாசிட்டன்ஸ் C1, D2 டிஸ்டன்ஸுக்கு கெபாசிட்டன்ஸ் எவ்வளோ? ஒரு பேஜுக்கு D1 10 மில்லிமீட்டர், கெபாசிட்டன்ஸ் 10 மைக்ரோஃபாரட், D2 5 மில்லிமீட்டர், கெபாசிட்டன்ஸ் எவ்வளோ? அப்ப ஏரியா கான்ஸ்டன்ட் சிக்கும் டிக்கும் தான் சண்டை. அப்படின்னா C2/C1 equal to D1/D2. சரி, தப்பா எழுதுறீங்க. ஏன் C2/C1க்கு D1/D2 எழுதுறீங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ல கவனிக்கணும். மேல 2 இருந்தா இங்க 2 இருக்கும், இங்க 1 இருந்தா மேல 1 இருக்கும். C2 தெரியாது, C1 10 மைக்ரோஃபாரட். வழக்கம் போல இதுவும் மில்லிமீட்டர் கேன்சல் ஆக போகுது. D1க்கு 10 மில்லிமீட்டர், D2க்கு 5 மில்லிமீட்டர். அடிச்சிங்கன்னா 2, அப்ப 20 மைக்ரோஃபாரட். இது கூட ஆன்சரும். இது மூணாவது சம். ஃபர்ஸ்ட் சம் டைரக்ட் ஃபார்ம்ல டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன், செகண்ட் சம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா, தேர்ட் சம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ். ஃபோர்த் சம் சூப்பரா இருக்கும் பாருங்க, இதுதான் இருக்கிறதே சூப்பர். D1 டிஸ்டன்ஸுக்கு A1 ஏரியாவுக்கு கெபாசிட்டன்ஸ் C1. இப்ப ரெண்டுமே கொடுக்க போறாங்களா சரி. D2 டிஸ்டன்ஸுக்கு A2 ஏரியாவுக்கு கெபாசிட்டன்ஸ் எவ்வளோ? C is proportional to A, inversely proportional to D. உங்களுக்கு உணர முடியுதா? C2/C1 நான் என்ன பண்ற பாருங்க, A directly proportionன்றதுனால A2/A1 இன்ட்டு D இன்வெர்ஸ்லின்றதுனால D1/D2. இப்படி எழுத கத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, அந்த ஃபார்முலா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனீங்கனாலே முடிஞ்சு போச்சு. நீ யாரு, உனக்கு என்னெல்லாம் கொடுத்தா என்னெல்லாம் ஆன்சர் எனக்கு திருப்பி கொடுப்பேன். எப்சிலான் நாட் A/D அதானே நீனு. உனக்கு A வேணும், D வேணும், ரெண்டுத்தையும் கொடுத்துட்டா நீ C கொடுத்துருவா, அவ்வளோதானே. இவ்வளோதான். ஸோ C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A/D. அப்போ ரெண்டுமே வேரி ஆகுது, ஏரியாவும் வேரி ஆகுது, டிஸ்டன்ஸும் வேரி ஆகுது. அப்ப C2/C1 ரேஷியோ கேட்கலாம், இல்லை C1 கொடுத்துட்டு C2 கேட்கலாம், அவ்வளோதான். அப்ப என்ன பண்ணிருக்கேன் பாரு, C equal to epsilon naught A/D. அது கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கும். ஒன்னு டைரக்ட் ஃபார்ம்ல டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் சம், A மட்டும் வச்சு செகண்ட் சம், D மட்டும் வச்சு தேர்ட் சம், A1 D வச்சு ஃபோர்த் சம். இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கான்னு என்கிட்ட காட்டு. ரைட்டா? இவ்வளவுதான் parallel plate capacitor. இந்த 4 சம்மும் காம்படிட்டிவ்க்கு. மேல சொன்னது போர்டுக்கு. இப்ப பேச போற கொஸ்டினுக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. கெபாசிட்டர் படிக்க ஆனந்தமா இருக்கு, அவ்வளவு ஜாலியா இருக்கு. ராஜேஷ்குமார் நாவல்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், உங்க அப்பாட்ட எல்லாம் சொல்லுவாரு, அவருக்கு தெரியும். ஏன்னா 80s கிட்டா இருப்பாரு, இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் படிக்காம கண்டிப்பா வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க 90களின் காலகட்டங்கள்ல வாழ்ந்தவங்க அத்தனை பேருமே அப்படிதான் இருப்பாங்க. செம்ம ஜாலியா இருக்கு. ரைட். ஸோ அதுக்குள்ள போனா அப்புறம் 1/2 மணி நேரம் வேஸ்டா போயிடும். நான் என்ன மறந்து பேச ஆரம்பிச்சிருவேன். அது உனக்கு கேட்க நல்லா இருக்கும், பட் செய்ய வந்த வேலை செய்ய முடியாது போயிருக்கும். மறுபடியும் இந்த கொஸ்டின் பதில் சொல்லுங்க. Capacitance of a capacitor depends. Option 1 charge, option 2 charge and potential, charge and potential, option 3 potential, option 4 geometry of a conductor and nature of medium. ஆக்சுவலா இதுதான் அந்த கொஸ்டின். நான் அதை புரிய வைக்கிறதுக்கு ஆப்ஷன்ல நான் சொல்லிட்டேன். இதுக்கான பதில் தான் தெரியும், சொல்லு. அவ்வளவுதான். இப்ப இதுக்கான பதில் ஜாமெட்ரி ஆகும். இதே கொஸ்டின் இண்டிபெண்டன்ட் கேட்டா சரியான ஆன்சர் சொல்லுங்க. சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியல் மட்டும் தானா? சார்ஜும் இண்டிபெண்டன்ட் தான், பொட்டன்ஷியலும் இண்டிபெண்டன்ட் தான், சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியலும் இண்டிபெண்டன்ட் தான். இந்த 3 ஆப்ஷனுமே ரைட்டு. ரைட்டா? அதுல வெறும் சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியல் தான், அது மட்டும் ரைட்டு. இண்டிபெண்டன்ட்னா சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியல், டிபெண்ட்னா ஜாமெட்ரி ஆஃப் கண்டக்டர். சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? இதுக்கப்புறம் நீ தப்பே பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவ்வளவு நல்லா கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட். ஸோ 2 கொஸ்டின் சூப்பரா முடிச்சிருக்கும். அடுத்தது
இருக்கிறதுலே இதாம்பா இன்னும் சூப்பரான கொஷின். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர். நீ எப்பெல்லாம் எக்ஸாம் ஹால் போறீங்களோ இந்த கொஷின் இருக்கான்னு முதல்ல தேட. ஏன்னா ஒரு என்ன சொல் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ரொம்ப முக்கியமான ஆள். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர் ரொம்ப சூப்பராக சொல்லித்தரேன். கிளாஸ் முடிஞ்சதும் நான் நிறைய ஒர்க் கொடுக்கல. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட், எனர்ஜி ஸ்டோர்டு, 2 கொஷின் மட்டும் எழுதி அனுப்பிச்சா போதும். இன்னைக்கு அதான் அவன் வேலை. எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டர்ல எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும்? எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர். இதுக்கு டயக்ராம் போடணும், தென் டெரிவேஷன் போடணும், ஃபைனல் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்த 20 நிமிஷம் இந்த கொஷின்லேயே சூப்பராக இருக்கு. நம்ம அரௌண்ட் ஒரு 15-20% ஆஃப் கெப்பாசிட்டரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, இதுதான் கெப்பாசிட்டர் பார்த்துட்டீங்களா? இதை ஒரு பேட்டரியோடையும் ஒரு கீயோடையும் கனெக்ட் பண்றேன். கெப்பாசிட்டன்ஸ் சி, பேட்டரி பிடி, கீ கே, சார்ஜ் போறத கியூன்னு காமிக்கணும். எந்த வாத்தியாரும் ரெட் பென்ல சுழிச்சு மார்க்கை குறைக்க முடியாத அளவுக்கு பிரசன்ட் பண்ணணும். தான் அவன் திறமையா இருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் இப்படி எழுதியிருக்கான், இந்த பொண்ணு இப்படி எழுதியிருக்குன்னு அப்படி. பிடினா பேட்டரிமா, பேட்டரி கனெக்ட் பண்ணும்ல, பேட்டரி கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகுறது பேட்டரி. ரைட். கவனிங்களேன், நேத்து என்ன சொல்லி கொடுத்தேன்னா V equal to W by Q ன்னு சொல்லி கொடுத்தேன். பொட்டென்ஷியல் the amount of work done to move a charge. அப்ப W வேணும்னா V into Q. இந்த கொஸ்டினை நீங்க இங்க தான் ஆரம்பிக்கணும். W equal to V into Q ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் வேணும்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் போகணும். இன்னொரு விஷயம் தெளிவா கேளு. தெளிவாயிட்டியா? ரைட். எப்பெல்லாம் பிசிக்ஸ்ல உன்னை எனர்ஜியை தேடி போக சொல்றாங்களோ அப்பெல்லாம் நீங்க ஒர்க்கை தேடி போகணும். ஒர்க்குக்கு என்ன ஆன்சர் வருதோ கடைசியா பாக்ஸ் போட்டு எனர்ஜின்னு திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஏன்னா ஒர்க்கும் எனர்ஜியும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த 30 லெசன்லயுமே 11th and 12thலயுமே எனர்ஜியை தேடி போக சொன்னா இன்னைக்கு சொல்றதுதான் எனர்ஜியை தேடி தானே. சரி, நாங்க ஒர்க்கை தேடி போறோம், ஒர்க்குக்கு என்ன ஆன்சர் வருதோ அவன் தான் எனர்ஜின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அழகா கத்துக்கணும். ஸோ dW equal to V into dQ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த கொஸ்டின். சரி, சிக்கு பதிலாக Q by Vன்னு பேசுனீங்களே, அப்போ விக்கு பதிலாக Q by C நான் யூஸ் பண்ணிக்கவா? தாராளமா. மூணாவது ஈக்குவேஷன் dW, விக்கு பதிலாக Q by C, இங்கே ஒரு dQ. மறுபடியும் கேட்குறேன், யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? எனர்ஜியை தேடி போயிட்டு இருக்கோம். அப்போ dWல இருந்து Wக்கு கொண்டு வரணும்னா இந்த பக்கம் ஃபுல்லாக நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேஷன் முக்கியம் இல்லை சார், லிமிட் சொல்லுங்க. பேட்டரியை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் 0, ஆன் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் சார்ஜ் Q, அதாவது மினிமம் டு மேக்ஸிமம் தான் லிமிட். பேட்டரியை ஆஃப் பண்ணிட்டேன் 0, ஆன் பண்ணிட்டேன் Q. சால்வ் பண்ணுவோமா? அவ்வளோதான். அடுத்த 2 ஸ்டெப்ல ஆன்சர் முடிச்சு போயிடலாம். W equal to 0 to Q, dWக்கு பதிலாக Q by C into dQ. நான் சொல்லலை, ஈக்குவேஷன் per dW. புரிச்சிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யாரை தூக்கி வெளில போடணும்? 1/C தூக்கி வெளில போடுங்க. இன்டகரல் ஆஃப் x into dx, Q into dQ, W 1/C Q square by 2. லிமிட் எழுதுங்க 0 to Q. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா W equal to Q square by 2C. நீ ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷன் இவன் தான். இப்போ இவ்வளோ நேரம் டபிள்யூவா இருந்தது இந்த நிமிஷத்துல இருந்து கேபிட்டல் யூவா மாறப்போகுது. நான் நேற்றே ஒரு வார்த்தை சொன்னேன், கேபிட்டல் யூனா டோட்டல் எனர்ஜி, எனர்ஜி ஸ்டோர்டு Q ஸ்கொயர் பை 2C. அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர். த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எ எனர்ஜி. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எ எனர்ஜி. நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணீங்களோ அதான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். Q ஸ்கொயர் பை 2C. ரைட். இது வரைக்கும் நீங்க போர்டுக்கு படிக்கலாம் தாராளமா. திரும்ப ஒரு டைம் சொல்லி தரீங்க பாரு. ஒரு கெப்பாசிட்டர் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றோம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் எனக்கு வேணும்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் போற மாதிரி பார்த்துக்கணும். இது புரிதலுக்காக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். அங்கிருந்து வந்தது தான் இது. விக்கு பதிலாக Q by C,
டபிள்யூ வேணும்னா இன்டெக்ரல் ஆஃப் டிடபிள்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க, ஒரு சிஏ தூக்கி வெளில போடுறீங்க, இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 கியூ ஸ்கொயர் பை 2 சால்வ் பண்ணீங்கன்னா கியூ ஸ்கொயர் பை 2c. இதோட முடிஞ்சிருச்சா சார்? இல்ல. W equal to W equal to அந்த லிமிட் 0 to q dw plus 0 மேல இதோ இருக்கு. ஆமா சார். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம இந்த q எல்லாமே சேர்த்து ஒண்ணா எழுதலாம்ல சார். இல்லம்மா இதோ W equal இங்க லெஃப்ட்ல dw equal டிடபிள்யூக்கு பதிலா q பை c இன்டு டிq. நீ டைரக்டா இங்க பார்க்காத, இது ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஓகே சார். இங்க வந்துட்டு இங்க போயிருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல. பை தேவனா ரிட்டர்ன் நோட்ஸ்ல எல்லாம் எழுதிருக்கேன் பாவம், புரிய வைக்கிறதுக்காக இங்க. ரைட், q ஸ்கொயர் பை 2c. ஓகே சார். இது அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா சார்? இந்த q ஸ்கொயர் பை 2c எப்படிலாம் மாத்துறேன்னு பாருங்க. பை இனிமேல் எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் கெப்பாசிட்டர்னு உங்கள்ட்ட யாராவது கேட்டாங்கன்னா முதல்ல இவனை தான் நீங்க சொல்லணும், q ஸ்கொயர் பை 2c தான் சொல்லணும். அதுக்கப்புறமா qக்கு பதிலா cvன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி சார்? cக்கு பதிலா q பை v இப்பதானே படிச்சீங்க. அப்ப uக்கு பதிலா c ஸ்கொயர் v ஸ்கொயர் பை 2c. c போயிடுச்சு. அப்ப எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் கெப்பாசிட்டரோட செகண்ட் ஈக்குவேஷன் ஹாஃப் சிவி ஸ்கொயருங்களா? ஆமா. பை இவன் தான்ப்பா அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதிகமா பயன்பட்டவன் ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் தான். ஹாஃப் சிவி ஸ்கொயர், ஹாஃப் சிவி ஸ்கொயர். ஸோ தேர்ட் ஃபார்மை மாத்துங்க. u ஈக்குவல் டு ஹாஃப் சிவி ஸ்கொயர். வி ஸ்கொயரை வி இன்டு வின்னு எழுதிக்கிறேன். இவனை எங்கேயோ நாங்க பார்த்துருக்கோம் சார். ஆமா, நீ யோசிச்சது கரெக்டு, அவன் தான் கியூ, ஹாஃப் கியூவி. பட் அந்த ஃபார்மை மாத்திர கத்துக்கிற வித்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் உன்னை ப்ராப்ளம் நல்லா சால்வ் பண்ண வைக்கும். பாருங்க, ஒரு கியூ ஸ்கொயர் பை 2c எப்படிலாம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா, எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் கெப்பாசிட்டர் கியூ ஸ்கொயர் பை 2c ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஹாஃப் சிவி ஸ்கொயர் செகண்ட் ஃபார்முலா, ஹாஃப் கியூவி தேர்ட் ஃபார்முலா. ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் கெப்பாசிட்டர் இந்த மூணும் கொஷினுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்தணும். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் கெப்பாசிட்டர் கொஷினுக்கு தகுந்த மாதிரியும் டேட்டாவுக்கு தகுந்த மாதிரியும் நீங்க பயன்படுத்தணும். கியூ ஸ்கொயர் பை 2c ஹாஃப் சிவி ஸ்கொயர் ஹாஃப் கியூவி கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ ஒரு 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 2 நிமிஷத்துல திருப்பி ஒரு டைம் போட்டு காமிச்சிடுறேன். திருப்பி இன்னொரு டைம் நீங்க படிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு பேட்டரி, ஒரு கீ. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது விக்கு பதிலா W பை Q, இது ரெஃபரன்ஸ். W வேணும்னா V இன்ட்டு Q, ஸ்மால் வேணும்னா DW V இன்ட்டு DQ, DW Vக்கு பதிலா Q பை C DQ, W தான் வேணும் இன்டர்வல் ஆஃப் DW, லிமிட் பேட்டரி ஆஃப் 0 பேட்டரி ஆன் Q, W இன்டர்வல் ஆஃப் 0 டு Q, DWக்கு பதிலா Q பை C DQ, W equal to 1 by C 0 to Q, Q into DQ, W equal to 1 by C Q square by 2, limit 0 to Q, W equal to Q square by 2C. இவ்வளோ நேரம் W இருந்தது, இனிமேல் U மாற போகுது Q square by 2C. இது ஃபார்முலா 1. Qக்கு பதிலா CV, அதனால half CV square. ஈக்குவேஷன் 2. Qக்கு பதிலா CV, அதனால half QV. ஈக்குவேஷன் 3. எனக்கு எழுதி அனுப்பும்பொழுது இந்த ஏரியா பார்த்தா போதும், ஏன்னா அது சொல்லி தரத்துக்கு நடுவில் கிறுக்கி வச்சிருப்பேன். இப்போ நீ ப்ரெசென்ட் பண்ண போறேன்னா இப்படிதான் அனுப்பணும். லாஸ்டா இது வரைக்கும் 2.5 மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த அரை மார்க்குக்கு என்ன சார் பண்ண போறோம்? இங்க என்ன எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது? இப்போ எனர்ஜி ஸ்டோர்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்ன எனர்ஜி? மேக்னெட்டிக் எனர்ஜியா, பொட்டென்ஷியல் எனர்ஜியா, கைனடிக் எனர்ஜியா? என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆகுது? Energy stored as a capacitor is electrostatic potential energy. இது எழுதலன்னா உனக்கு 2.5 மார்க் தான் கிடைக்கும். இங்க என்ன எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதே 4th லெசன் படிப்பீங்க, EMI. அங்க இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு, half Li square ஆன்சர். மேக்னெட்டோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. ஏப்ரல் 8 சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஏப்ரல் 8ல கெப்பாசிட்டன்ஸ் சொல்லி கொடுக்கும் பொழுது எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர்ல என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு கேட்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? அதே 4th லெசன் படிக்கும் பொழுது மேக்னெட்டோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, மேக்னட்டிசம் படிக்கும் பொழுது
அன்னைக்கு நான் சொல்லும்போது டேட் உட் பண்ணி நீ கரெக்டா சொல்லணும். ஏப்ரல் 8 அன்னைக்கு உனக்கு இந்த கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன். அங்க வரும்போது அதை சொல்லணும். மேக்னட்டோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி கத்துக்கிட்டீங்களா? சூப்பரான கொஸ்டின், நல்லா புரிஞ்சுச்சு எல்லாருமே. ரைட். ஸோ ரொம்ப நல்லா கிளியர் கத்துக்கிட்டீங்க. சார். ரைட். ஆகாஷ்ல இருந்து ஹிஸ்டரி வரைக்கும் டவுட்னா சொல்லு, திரும்பி இன்னொரு டைம் சொல்லி தரேன். இதுக்கப்புறம் பிரச்சனை என்னன்னா இதுல சம் போடுறது தான். நீங்க அழகா எழுதுறதெல்லாம் சூப்பரா எழுதுறீங்க எனக்கு, ஏன்னா எனக்கு தெரியும். நான் எப்படி கற்றுக் கொடுத்தாலும் நான் அழகாக எழுதிடுவேன். பட் ப்ராப்ளம் சால்விங்ன்றது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். எப்படி சார் சால்வ் பண்றது? இப்போ ஃபார்முலா 1 எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபார்முலா 2 எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபார்முலா 3 எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லித்தரேன். இத்தனை நேரம் நீங்க எப்படி கவனிச்சிங்கன்னு தெரியாது. அடுத்த 10 நிமிஷம் 200% எக்ஸ்ட்ரா பிரமாதமா கவனிக்கும். இதுக்கு மேல என்னால முடியாது சார், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் போகணும். Q²/2c எனர்ஜி ஸ்டோர்டு நல்லா கத்துக்கிறீங்களா? Q²/2c. சி ஒருவேளை கான்ஸ்டன்டா இருந்தா Qக்கும் Uக்கும் என்ன சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது மாடல் 1. அப்ப Q1 சார்ஜுக்கு எனர்ஜி U1, Q2 சார்ஜுக்கு எனர்ஜி எவ்வளோ? அப்ப U2 கேட்குறாங்க பாருங்க. U2/U1 ஈக்குவல் டு Q2²/Q1² சம் போடணும். எப்பயுமே அப்படிதான் யோசிக்கணும். இதே ஃபார்முலா செகண்ட் மாடல். நான் சம் தான் நம்பர் கொடுத்து போடலே தவிர இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மாடலும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொட்டிட்டேன். நம்பர் மட்டும் மாத்திக்க வேண்டியதுதான். U is proportional to 1/c. ஏன்னா Q கான்ஸ்டன்ட், சார்ஜ் மாறல. கவனி. இதுல எப்படி சார் சம் கேட்கலாம்? C1 கெப்பாசிட்டன்ஸுக்கு எனர்ஜி ஸ்டோர்டு U1, C2 கெப்பாசிட்டன்ஸுக்கு எனர்ஜி ஸ்டோர்டு எவ்வளோ? இப்போ நான் C1, C2, U1 சொல்றேன்ல, அதெல்லாம் நம்பர்ஸ். அப்ப இங்க இருந்து U2/U1 ஈக்குவல் டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால C1/C2. இது அடுத்த ஃபார்ம் மாடல் 3. இப்ப யோசிங்க, யார் பதில் சொல்றீங்கன்னு பாக்குறேன். U is proportional to 1/c. க்கு பதிலா இப்பதான் சார் கத்து கொடுத்தீங்க ε0a/d மேல போயிடுச்சு. இதுல என்ன தெரியுமா கேட்பாங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் குறைஞ்சா U என்ன ஆகும்? அதுவும் குறையும் சார். காரணம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீஸ் ஆனா U என்ன ஆகும்? ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீஸ் ஆனா U டிக்ரீஸ் ஆகும். இதாம்பா கான்செப்ட் கொஸ்டின். அவங்க எப்படி கேட்பாங்க தெரியுமா? when charge is constant. இதோ பாருங்க, இதுவுமே சார்ஜ் கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா இதுவும் சார்ஜ் கான்ஸ்டன்ட். சார்ஜ் கான்ஸ்டன்ட்ல தான் செகண்ட் தேர்டும். C வச்சு மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். சூப்பரான சொல் பாருங்க. சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டை நான் டிக்ரீஸ் பண்றேன். எனர்ஜி ஸ்டோர்டு என்ன ஆகும்? டிக்ரீசஸ். ஆலன்ல இந்த டாபிக்ல கொஸ்டின் நம்பர் 24, 25, 26, 27 4 கொஸ்டின் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த கொஸ்டின் சென்ட் பண்றேன். ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீஸ் பண்றேன், எனர்ஜி ஸ்டோர்டு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ரைட்டா? இது 3 மாடல் பார்த்துட்டீங்களா? இப்போ Q²/2c எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஒன்று C கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு U-வையும் Q²யும் சால்வ் பண்ணணும். Q கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு U-வையும் C-யையும், Q கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு C உடைங்க, உள்ள போயிடுங்க. ε0a/d. இதுல D-க்கும் U-க்கும் என்ன சம்பந்தம்? A-க்கும் U-க்கும் என்ன சம்பந்தம்? அவ்வளோ சுரங்கம் தோன்ற மாதிரி உள்ள போயினே இருக்கணும். ரைட்டா? அடுத்தது இங்க வாங்க. செகண்ட் ஃபார்முலா எப்படி சார் பயன்படுத்துறது? U equal to half CV². ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இதுல C ஒருவேளை கான்ஸ்டன்டா இருந்துருச்சுன்னா Uவும் Vயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வழக்கம் போல அதே சம் தான், புளிச்சு போச்சு பாரு. U2/U1 equal to V2²/V1². கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது பெரும்பாலும் இல்ல V கான்ஸ்டன்டா தான் கொடுப்பாங்க. V கான்ஸ்டன்ட் இல்லனா இந்த வார்த்தை இருக்கும் பாருங்க, பேட்டரி ஸ்டில் கனெக்டட். பேட்டரி ஸ்டில் கனெக்டட். மேல Q கான்ஸ்டன்ட்னா பேட்டரி டிஸ்கனெக்டட். விளையாட்டுத்தனமா இருக்காது, இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா கத்துக்கணும். பேட்டரி டிஸ்கனெக்டட்னா சார்ஜ் கான்ஸ்டன்ட். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அவங்க சார்ஜ் கான்ஸ்டன்ட் வாயெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு கெப்பாசிட்டரோட பேட்டரிய கனெக்ட் பண்ணிருக்கேன், டக்குன்னு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அப்ப நீ தான் உணரணும் சார்ஜ் கான்ஸ்டன்ட் இன்னும் ஸ்டில் கனெக்ட் ஆயிருக்கு,
பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். அப்போ பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட்னா யூவும் சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்த சம்மு u2/u1 ஈக்குவல் டு c2/c1ல சால்வ் பண்ணணும். இன்னும் ஒரு படி உள்ள போயிட்டு u is proportional to c, u is proportional to epsilon naught a by d. இப்போ இங்க சொல்லுங்க பார்க்கும். சார்ஜ் potential constant, which mean battery still connected, area of the plate increases, energy stored also increases, distance between the plate decreases, energy stored increases. இதெல்லாம் நீ தான் கத்துக்கணும். பேட்டரி ஸ்டில் கனெக்டடா, பேட்டரி டிஸ்கனெக்டடான்ட்டு. டிஸ்கனெக்டட்னா சார்ஜ் கான்ஸ்டன்ட், ஸ்டில் கனெக்டட் அப்படின்னா பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். இது மனப்பாடம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சார்ஜ் அப்படின்னா ஃபார்முலால சார்ஜ் வர்ற மாதிரி பயன்படுத்திக்கணும். ஸ்டில் கனெக்டட் அப்படின்னா பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட் ஆஃப் சிவி ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கணும். யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க பாருங்க. பேட்டரி டிஸ்கனெக்டட்னா ஃபார்முலாவில் Q வர்ற மாதிரி பார்த்துக்கணும். பேட்டரி ஸ்டில் கனெக்டட் அப்படின்னா V வர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்டில் கனெக்டட் பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட், டிஸ்கனெக்டட் சார்ஜ் கான்ஸ்டன்ட். இங்க ப்ரொபோர்ஷனல் டு 1/c, இங்க ப்ரொபோர்ஷனல் டு c. ஏன்னா உனக்கே புரியுதா, ஒரு இடம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஒரு இடம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். என்ன சார் இப்படி டார்ச்சர் பண்றாங்க? ஆனா ஒண்ணுமே இல்லை, குழந்தை கூப்பிட்டா ஓடியாந்துரும். எப்படி கூப்பிடுறன்றது முக்கியம். நம்ம டெரர் ஃபேஸை கொண்டு போய் அது பக்கத்துல காமிச்சா பயந்து தான் எட்ட போகும். அது கொஞ்சி இது கூட விளாடி இப்படிதான் கூப்பிட முடியும். அப்ப பேட்டரி டிஸ்கனெக்டட் அப்படின்னா சார்ஜ் கான்ஸ்டன்ட், அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கெப்பாசிட்டர். ஸ்டில் கனெக்டட் பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கெப்பாசிட்டர். ரைட்டா? சூப்பரா இருந்துச்சா? அடுத்தது லாஸ்டா ஒரே ஒரு டாபிக், 5 நிமிஷம் மட்டும். கெப்பாசிட்டன்ஸ் பத்தி பேசியிருக்கேன், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் பத்தி பேசியிருக்கேன், சம் போறது பத்தி பேசியிருக்கேன், எனர்ஜி ஸ்டோரோட டெரிவேஷன் பேசியிருக்கேன், அதோட சம் போற ஐடியாஸ் எல்லாம் பேசியிருக்கேன். இதோட கண்டினியூட்டி லாஸ்டா இது வரைக்கும் நீங்க இந்த கொஸ்டின் எழுதணும். எனர்ஜி டென்சிட்டி இது முடிச்சிங்கன்னா 25% ஆஃப் கெப்பாசிட்டர் முடிஞ்சது. எனர்ஜி டென்சிட்டி நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்ற லெசன் 6th லெசனா படிப்பீங்க. அந்த லெசன்ல b²/2μ0ன்னு ஒரு ஃபார்முலா பயன்படுத்துவீங்க. அந்த ஃபார்முலா இங்கிருந்து வரப்போகுது. 1/2 எப்சிலான் நாட் e². இது ஒரு ஃபார்முலா பயன்படுத்துவீங்க. இந்த ஃபார்முலா 4th லெசன்ல இருந்து வரும். இந்த 1/2 எப்சிலான் நாட் e² ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து வரப்போகுது. 1/2 எப்சிலான் நாட் e², 1/2 எப்சிலான் நாட் e². இந்த ஃபார்முலா நான் அன்னைக்கு எல்லா டீச்சரும் என்ன தெரியுமா டயலாக் சொல்லுவாங்க? உங்க ஸ்கூல் டீச்சர், உங்க ஸ்கூல் பிசிக்ஸ் டீச்சரோட ஃபேஸை ஞாபகப்படுத்து. ஞாபகம் வராங்களா? இது டீச்சரோ சாரோ டக்குன்னு ஞாபகம் வராங்களா? ரைட், வந்திருப்பாங்க. அவங்க கிளாஸ் ரூம், உன் கிளாஸ் ரூம் ஞாபகப்படுத்திக்கும். கிளாஸ் ரூம்ல பிசிக்ஸ் மேம் இல்ல பிசிக்ஸ் சார் எப்படி கிளாஸ் எடுப்பாங்கன்ற அந்த 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 நிகழ்வுக்கு போங்க. அந்த இடத்துக்கு போங்க. போயிட்டியா? ஸோ இப்போ அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்காங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்லாங், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்லாங்ல பேசுவாங்கல்ல, அவங்களோட ஸ்லாங்ல இதை எப்படி சொல்லுவாங்கன்றது யோசிச்சு பாரு. நான் சொல்ல அப்படியே கற்பனைக்குள்ளார வாங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உங்க மிஸ் தான் உங்கள்கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நடத்தும் பொழுது எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ½ எப்சிலான் நாட் e² + b²/2μ0. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ½ எப்சிலான் நாட் e² நம்ம எங்கப்பா படிச்சோம்? எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் அ கெப்பாசிட்டர்ல அந்த டாபிக்ல படிச்சோம். அன்னைக்கு கூட சொல்லி கொடுத்தனே, மறந்துட்டீங்களா? இந்த டயலாக்லாம் உங்க மிஸ் அங்க பேசுவாங்க. அவங்க மட்டும் இல்ல, இங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இதே டயலாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பேசும்பொழுது நானும் உங்ககிட்ட பேசுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்களை சுவாரஸ்யமா அனுபவிச்சுக்கணும். ரைட். ஸோ கிளாஸ் ரூம் போயிட்டு வந்துட்டு நேராக அங்கேருந்து என்ன சொல்றது, சக்திமான் மாதிரி கிளம்பி என் கிளாஸ் ரூமுக்கு வந்துரு. ரைட். ஸோ எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் u, எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் u. எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம், எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம், எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். ஒரே நிமிஷம். அம்மா கிளம்பல வரல.
ரைட் பை சாரி எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் எனர்ஜி டென்சிட்டி சொல்லுமா பை யாராவது சொன்னீங்களா ஏதாச்சும் ஓகே எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் கத்துக்கிட்டீங்களா ஓகே எனர்ஜி ஸ்டோர்டுக்கு என்னப்பா சொல்லி கொடுத்தேன் half cv ஸ்கொயர் வால்யூம் ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் உங்களால உணர முடியுதா பிளேட்டோட ஏரியா a distance between them d half cv square by a into d half cv square by a into d அப்ப இங்க half c க்கு பதிலா epsilon naught a by d v square by a into d என்ன பண்ணிருக்கேன் c க்கு பதிலா half epsilon naught a by d அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது பாருங்க a க்கு a போய் சேர்ந்துருச்சு 1/2 epsilon naught v square by d square ஏற்கனவே e க்கு பதிலா v by d ன்னு கத்து கொடுத்திருக்கேன் அப்ப v square by d square க்கு e square அப்ப எனர்ஜி ஸ்டோர்டு எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் u கேபிட்டல் குழப்பிக்காது 1/2 epsilon naught v square by d square க்கு பதிலா e square அப்ப எனர்ஜி ஸ்டோர்டு as a capacitor 1/2 epsilon naught e square நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும்னு சொன்னேன்ல அதான் திரும்ப நீங்க எனர்ஜி ஸ்டோர்டு என்கிட்ட எழுதி அனுப்பும் பொழுது எனர்ஜி டென்சிட்டியும் எழுதி அனுப்பணும் u by v எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் half cv ஸ்கொயர் by a into d c க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணி அப்படியே கொண்டு வர வேண்டியதுதான் ரைட்டா ஸோ உனக்கு ஒருவேளை இன்னும் புரியல சார் இன்னும் ஒரு டைம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுன்னா எனர்ஜி டென்சிட்டி எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் இதை வார்த்தையாகவும் நீங்க எழுதணும் எனர்ஜி ஸ்டோர்டுக்கு half c v ஸ்கொயர் வால்யூம்க்கு ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் half c க்கு இப்பதான் படிச்சீங்க epsilon naught a by d v ஸ்கொயர் by a into d a க்கு a போயிடுச்சு ஏன்னா மேல இருக்கு எனர்ஜி டென்சிட்டி 1/2 epsilon naught v ஸ்கொயர் by d ஸ்கொயர் எனர்ஜி டென்சிட்டி 1/2 epsilon naught e ஸ்கொயர் இப்போ எனர்ஜி டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு e ஸ்கொயர்னு கத்துக்கணும் 1/2 epsilon naught e ஸ்கொயர் எனர்ஜி டென்சிட்டி u equal to 1/2 epsilon naught e ஸ்கொயர் ரைட்டா ஸோ இதோட அரௌண்ட் 30% ஆஃப் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு சொல்லி கொடுத்த அத்தனையுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான